Hi friends, welcome to Meenu's kitchen. நான் இன்னைக்கு செவ்வாழை பழத்துல ஒரு கேக் பண்ண போறேன். ரொம்பவும் சூப்பராவே இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இது செய்யிறதுக்கு 2 செவ்வாழை பழத்தை எடுத்துர்க்கறேன். அதுல 1-2 நம்ம இத வந்து உடைச்சு விட்டுக்கலாம். கட்டிகள் வந்து இருக்கணும், கொஞ்சமா இருக்கணும். அதனால 1-2 உடைச்சு விட்டுக்கோங்க. ரொம்பவும் மசிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் இதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். முட்டை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு 1.5 டீஸ்பூன் அளவு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச் அளவு. நெக்ஸ்ட் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆக்கிட்டு அது சூடு வந்து ஆறன பிறகு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு. பட்டருக்கு பதிலா நீங்க எண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல ஒயிட் சுகர் வந்து ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அது மெல்ட் ஆற அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துறலாம். ஒயிட் சுகருக்கு பதிலா சர்க்கரை இருக்கு இல்லையா, அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கும்போது கேக் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலரா இருக்கும். இப்போ இது வந்து நான் மெல்ட் ஆற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மைதா வந்து 1 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மைதாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு சைடாவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் நான். வாழைப்பழம் வந்து செவ்வாழைப்பழம் தவிர நீங்க வேற எந்த பழத்துலனாலும் நீங்க செய்யலாம். இது மாதிரி கேக் சூப்பராவே வரும். இப்போ பேட்டர் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹார்ட் ஷேப்ல உள்ள ஒரு கேக் டின் வந்து நான் எடுத்துர்க்கறேன். இந்த கேக் டின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல வந்து நான் பட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் வச்சிட்டு அதுலயும் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம இந்த பேட்டரை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஒரு பாதி அளவு வர்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த கேக் வந்து பேக் ஆகி வரும்போது அது நல்லா பொங்கி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இது வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரில் வந்து கல்லுப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 1 hour நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. உள்ளே வச்சுருக்கனால அந்த குக்கரோட டச் ஆகிருக்கு. அது பார்ப்போம் எப்படி வருதுங்கிறத. இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இந்த டைமில் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா என்னோடய பையனுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் கேஷ்யூ நட்டும் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து அது போடணும்னு சொன்னான். அதனால நான் இந்த டைமில் வந்து நான் போட்டுக்கிறேன். அவன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தானா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். அவன் லேட்டாக சொன்னதுனால ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அந்த டைமில் நான் இது வந்து சேர்த்துக்கிறேன். எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேக் பேட்டர் உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டுட்டு நம்ம 1 hour வந்து வச்சுக்கலாம். மொத்தம் 1 hour. இப்போ 20 நிமிஷத்தில் தான் நான் இது வந்து போட்டிருக்கிறேன். இருக்கட்டும் கொஞ்ச நேரம். 1 hourக்கு அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள் சூப்பராகவே வந்திருக்கு. உண்மையிலே அந்த நட்ஸ் போட்டதுனால ரொம்ப அழகாகவே இருக்குது. டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டதுனால அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது கேக்கும் நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இதை வந்து நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். அதுக்கு ஒரு பிளேட் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு பட்டர் ஷீட் வந்து எடுத்துட்டேன். சூப்பராகவே பேக் ஆகி வந்துருச்சு. நம்மளுக்கு கேக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்மளோட ரெட் பனானா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ரெட் வெல்வெட் கேக்கு, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு, அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணோட பர்த்டே கேக் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் கேக் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். பாருங்கள், கத்திலாம் சூப்பராக இறங்கியிருக்கு. அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் சூடாக இருக்குது. அந்த டைமில் நான் கட் பண்ணிட்டேன். பையன் வந்து அவசரப்பட்டாங்கிறதுனால அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் நல்லா இருக்குது சூப்பராக.
இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க. நம்ம சாய் மீனூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.